வணக்கம். தேசிய செய்தி ஒலிபரப்புடன் இணைந்திருக்கிறீர்கள். இதோடு இணைந்திருக்கும் நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மரண தண்டனையை நிறைவேற்றும் தமது தீர்மானத்திற்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தமையால் போதைப்பொருள் வர்த்தகர்கள் வெற்றி களிப்பில் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. உயர்தர மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அடுத்த மாத இறுதியில் டெப் கணனிகளை வழங்க அரசாங்கம் தீர்மானம். நிந்தவூரில் 10 மாதமே நிறைந்த இரட்டை குழந்தைகள் கோரமாக படுகொலை. எசல பெரகராவை முன்னிட்டு கண்டி மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக இராணுவ தளபதி அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதியின் அரசாங்கத்தில் மற்றுமொரு உயர்நிலை அதிகாரி தமது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானம். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பல்கலைக்கழக உபவேந்தர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. பல்கலைக்கழக முறைமையில் எதிர்கொள்ளப்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பல்கலைக்கழக 14 உபவேந்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்தல், சுயாதீனத்தை அதிகரித்தல், பட்டப்பின் பட்ட பாடநெறி, ஆங்கில கல்வி மற்றும் உபவேந்தர்களின் பணிகள் போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் உடல் மற்றும் உளரீதியான பகிர்வதைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பல்கலைக்கழக சமூகத்திற்கு தமது கல்வி செயற்பாடுகளை சிறந்த சூழலில் முன்னெடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குதல் உட்பட நவீன உலகிற்கு ஏற்றமாறு பல்கலைக்கழகங்களை வடிவமைப்பதன் தேவை குறித்தும் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டது. முஸ்லிம் பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜ்ர அபேவர்தனவுக்கும் இடையில் கல்வி வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் எமது நிலையத்திற்கு கருத்து வெளியிட்டார். இன்று அமைச்சர் வஜ்ர அபேவர்தன அவருடைய இல்லத்திலே கல்முனை வடக்கு பிரதேச செயலக சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் சார்பான நாங்கள் ஒரு யோஜனையை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அது அந்த யோஜனையை அரசாங்கம் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து இது சம்பந்தமாக தமிழர் விடுதலை கூட்டணியிடம் பேசி அவருடைய சம்மதத்தை பெற்ற பின் அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர்களுக்கு கூறியிருக்கின்றார். நாங்கள் அமைச்சரவை 2 மாதங்களாக இழந்த நிலையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்ற எங்களுடைய வேலை திட்டங்கள் இன்னும் முடிவடையாமல் இருக்கின்றோம். ஆகவே மிக விரைவிலே இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முடித்து மக்களுக்குரிய சேவை செய்வோம் என்று கூற விரும்புகிறோம். நிந்தவூர் 14ஆம் பிரிவு மௌலானா வீதியில் வசித்து வந்த மனநிலை பாதிக்கப்பட்ட தாய் ஒருவர் தான் பெற்ற 10 மாத இரட்டை குழந்தைகளை ஒரே நேரத்தில் வெட்டி கொலை செய்த பரிதாப நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கிண்ணியாவை பிறப்பிடமாக கொண்ட யாவுடி அனிசா என்ற பெண்ணை இவ்வாறு தனது இரட்டை குழந்தைகளை கொண்டுள்ளார். இவர் 3 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து இந்த ஊரில் உள்ள கணவனின் வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த தம்பதியினருக்கு பிறந்த 2 வயது ஆண் குழந்தை 2 வருடங்களுக்கு முன்னர் வீட்டில் பாவிக்கப்பட்ட வாஷிங் மெஷின் இயந்திரத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளது. இதன் பின்னரே இந்த இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன. இந்த பெண் இதற்கு முன்னர் 2 தடவைகள் தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட்டவராவார். மனநிலை பாதிக்கப்பட்ட இப்பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயர்தர மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக டெப் கணனிகளை வழங்கும் வேலை திட்டம் அடுத்த மாத இறுதி தொடக்கம் அமல்படுத்த கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. செயற்திட்டத்தின் முதல் கட்டம் தேசிய பாடசாலைகளில் மாத்திரம் அமல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். உயர்தர தொழில்நுட்ப பாடவிதானம் அமல்படுத்தப்படும் பாடசாலைகளுக்கு ரோபோ தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இதனை தெரிவித்தார். 87 பாடசாலைகளுக்காக 21 லட்சம் ரூபாய் பெறுமதியான தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் உரையாற்றுகையில் ஆகஸ்ட் மாத இறுதியில் நாம் பாடசாலைக்கு டிஜிட்டல் ஆசிரியரையும் அறிமுகப்படுத்த உள்ளோம். இது தாம் டெப் கணனி வழங்கும் வேலை திட்டமாகும். உயர்தரத்திற்கு செல்லும் மாணவர்களுக்கு
மாத்திரமன்றி ஆசிரியர்களுக்கும் டெப் கணனிகளை வழங்க அங்கீகாரத்தை பெற்றுள்ளோம். முதல் கட்டத்தின் கீழ் தேசிய பாடசாலைகளின் அனைத்து மாணவர்கள் உட்பட பாடசாலை ஆசிரியர்களுக்கு டெப் கணனிகளை வழங்க உள்ளோம். 97,000 டெப் கணனிகளை கொள்வனவு செய்ய நாம் திட்டமிட்டுள்ளோம். நவீன உலகுடன் நாம் இணைந்து செல்ல வேண்டும். முன்னோடிகளாக நாம் நவீன உலகுடன் எமது இளம் சந்ததியினரை இணைக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். எமது அடையாளங்களையும் கலாச்சார ஒழுக்க விழுமியங்களையும் பாதுகாத்து நவீன உலகுடன் இணைந்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். இதேவேளை தேசிய பாடசாலைகளின் அதிபர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பம் கோர கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு சேவை ஆணைக்குழு கல்வி செயற்குழுவின் உத்தரவிற்கு அமைய இப்பணிகள் முன்னெடுக்கப்படும். இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிபர் சேவைக்கு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். மாதிரி விண்ணப்ப படிவம் எதிர்வரும் 31ஆம் தேதி www.moe.gov.lk இணையதளம் ஊடாக வெளியிடப்படும். எஸ்எல பெரகராவை முன்னிட்டு கண்டி நகர் உட்பட அதனை அண்மித்த பிரதேசங்களில் விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேசேன நாயக்க தெரிவித்துள்ளார். இதனால் தேவையற்றவாறு அச்சமின்றி பெரகராவை பார்வையிட வருமாறு இராணுவ தளபதி மக்களை கேட்டுள்ளார். இன்று காலை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த இராணுவ தளபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து எஸ்எல பெரகராவுக்காக இராணுவத்தினர் வருடாந்தம் நடத்தும் கொப்பரா பூஜை வழிபாட்டிலும் கலந்து கொண்டார். நாட்டிற்காக உயிர்நீத்த மற்றும் அங்கவீனமடைந்த படை வீரர்களுக்காக இந்த பூஜை நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இராணுவ தளபதி எஸ்எல பெரகரா பாதுகாப்பு தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார். இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேசேன நாயக்க கருத்து வெளியிடுகையில், அவசரகால சட்டம் அமலில் இருக்கும் வேளையில் இராணுவத்தினருக்கு பாரிய பொறுப்புகள் உள்ளன. நாம் போலீசாருடன் மற்றும் கடற்படையினர், விமானப்படையினர், போலீஸ் விசேட அதிரப்படையினருடன் கூட்டாக இணைந்து உரிய வேலை திட்டங்களை வகுத்துள்ளோம். இப்பிரதேசத்துக்கு கூடுதலான படைவீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளன. நாட்டின் அமைதியான சூழலில் இம்முறை எஸ்எல பெரகராவை நடத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். அச்சமின்றி கண்டிக்க வருகை தந்து இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். சட்டத்தரணிகள் அமைப்பின் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மனோஜ் கமகே தமக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ஷானி அபிசேகர கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். சட்டத்தரணி மனோஜ் கமகேயினால் விடுக்கப்பட்ட அறிக்கை மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவரின் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைத்தியர் ஷாஃபி சிஹாப்தீன் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்து செய்தியாளர் மாநாட்டை நடத்தி சட்டத்தரணி உரிய அறிக்கையினை விடுத்துள்ளார். இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கிறது. நாட்டு மக்களில் 99% போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டத்தில் தம்முடன் இணைந்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மரண தண்டனையை அமல்படுத்த எடுத்த தீர்மானத்திற்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் போதைப்பொருள் வர்த்தகர்கள் வெற்றி களிப்பில் இருப்பதாக ஜனாதிபதி கூறினார். சப்ரகமு மாகாண சபை கட்டட தொகுதியில் இன்று இடம்பெற்ற வைபவ் ஒன்றிலேயே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். சப்ரகமுவம் ரம்யமானது என்ற வேலை திட்டத்தை அமல்படுத்த மற்றும் கித்துள் தொடர்பான கொள்கை பிரகடனத்தை வெளியிடுவதை முன்னிட்டு இந்த வைபவம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மாகாண ஆளுநர் தம்ம திசாநாயக்கவினால் யோசனைக்கு அமைய சப்ரகமுவ ரம்யமானது என்ற வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. 15 துறைகளை தழுவக்கூடிய வகையில் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். இது தொடர்பான தகவல்கள் அடங்கிய நூலும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. கித்துள என்ற இணையதளமும் மாகாண பாடசாலை தகவல்களை உள்ளடக்கிய சிட்சத்து என்ற இணையதளமும் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. சப்ரகமு மாகாண சபையினால் முன்னெடுக்கப்பட்ட எமது இல்லம் அழகானது என்ற செயற்திட்டத்தின் கீழ் 100 பயனாளிகளுக்கு ஆவணங்களும் கையளிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி கித்துள் சார்ந்த உற்பத்திகளை உள்ளடக்கிய கண்காட்சியையும் பார்வையிட்டார். ஜனாதிபதி இங்கு உரையாற்றுகையில், இதற்கு முன்னர் பதவி வகித்த ஜனாதிபதிமார்களினால் முன்னெடுக்கப்படாத பல செயற்திட்டங்களை நான் முன்னெடுத்தேன். நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியும் போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகளை கடுமையாக முன்னெடுக்கவில்லை. போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தை நான் ஆரம்பித்தேன். சிறார்களை காப்போம் என்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்தேன். சூழலை பாதுகாக்கக்கூடிய தேசிய வேலை திட்டமும் அமுல்படுத்தப்பட்டது. அதேபோன்று பாதிக்கப்பட்டுள்ள சிறுநீரக நோயாளர்களுக்கான நிவாரண வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தில் இதற்காக விசேட செயற்திட்ட பிரிவை உருவாக்கி இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. நான் முன்னெடுத்த செயற்பாடுகளை தற்போது ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் முன்னெடுக்கின்றனர். இந்த செயற்பாடுகளில் வெற்றிகள் காணப்படுவதை போன்று பல்வேறுபட்ட சவால்களும் காணப்படுகின்றன. போதைப்பொருள் பேரழிவுக்கு எதிராக நாம் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த தீர்மானித்தோம்.
இதற்காக புதிய வேலை திட்டங்களை முன்னெடுத்தேன். அத்துடன் இதற்காக மரண தண்டனையை வழங்க தீர்மானித்தேன். இதன் பாரிய பாதிப்புகள் தொடர்பில் சிந்தித்து இந்த தீர்மானத்தை எடுத்தேன். நாட்டில் உள்ள ஒரு சிலர் வீதியில் இறங்கி மரண தண்டனை வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர். இதனை கண்ட குற்றவாளிகள் கைத்தட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஜனாதிபதிக்கு எம்மை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. இருப்பினும் எம்மை பாதுகாக்கக்கூடியவர்களும் உள்ளார்கள் என்று இவர்கள் வெற்றி களிப்பில் உள்ளனர். நாட்டில் அநியாயக்காரர்கள், பாதாள உலகத்தினர், போதைப்பொருள் வர்த்தகர்கள் இதற்காக பட்டாசு கொளுத்து ஆரம்பித்தனர். எமது நாட்டில் மரண தண்டனை வேண்டாம் என்று கூறக்கூடிய வேளையில் நான் இந்த போராட்டத்தின் மூலம் தனிமைப்படவில்லை. இந்த நாட்டில் 99% மக்கள் மரண தண்டனைக்கு ஆதரவாக உள்ளனர். 16 ஆண்டுகளுக்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பாலியல் குற்றவாளிகள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டோருக்கு மரண தண்டனை வழங்க தீர்மானித்துள்ளார். நான் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கே மரண தண்டனை வழங்க தீர்மானித்தேன். நான் டொனால்ட் ட்ரம்பின் அறிக்கையை வாசித்தேன். அந்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு காணப்படும் பாதகமான நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தார். எம்மை அடுத்து இந்தியாவில் மரண தண்டனை வழங்கப்படுகின்றது. நாம் நாட்டை கட்டியெழுப்புவதற்கோ இவ்வாறான தீர்மானங்கள் எடுத்து செயற்படுகின்றோம் என்று தெரிவித்தார். රාජ්‍ය සේවයේ ලක්ෂ 14 කොච්චර ශක්තිමත් ජාතික බලවේගයක් සංවර්ධනයේ ප්‍රමුඛතම මහා බලවේගයේ රාජ්‍ය සේවය. ඒ ලක්ෂ 14 පැයටෙන් පැය 6ක් හරියට වැඩ කරනවා නම් මේ දේශපාලකයන්ගේ කම්මැලිකම් නොහොබිනාකම් දූෂිතකම් ඒවා පෙරලගෙන රාජ්‍ය සේවයට ඉස්සරහට යන්න. රාජ්‍ය සේවයේ සිටින උගතුන්, බුද්ධිමතුන්, රාජ්‍ය සේවයේ ඉන්න විද්වතුන්, රාජ්‍ය සේවයේ ඉන්න විවිධ ශේෂ්ත්‍රවල බහුශ්‍රතීන් මේ රට ගොඩනගන්න ඉස්සරහට එන්න. ආණ්ඩුවෙන් එවන චක්‍රලේඛේ, ආණ්ඩුවෙන් එවන උපදේශ පත්‍රිකාව, ආණ්ඩුවෙන් එවන ප්‍රතිපත්ති මාලාව, එන සැලැස්ම ඒ ඔක්කොමත් හරි. නමුත් රාජ්‍ය සේවයේ ලක්ෂ 14ක වැඩි සංඛ්‍යාව තමාගේ කැපවීමත් එක්ක රට ගොඩනැගීමේ නායකත්වය ගන්න ඕනේ. எஹலியகுட வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய 5 மாடி கட்டடத்தையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மக்களிடம் கையளித்தார். சப்ரகமு மாகாண சபையினால் இதற்கு 125 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. இப்பிரதேசத்தின் 2 நன்கொடையாளர்களின் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மகா சங்கத்தினருக்கான வோட் தொகுதி எக்ஸ்ரே கதிர்வீச்சு பிரிவும் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தோர் ஜனாதிபதியால் கௌரவிக்கப்பட்டனர். உயிர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பாக ஆராய்ந்து வரும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் சாட்சியளிக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தறை வெலிகம பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் சாகல ரத்நாயக்க கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி நாட்டில் ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் இடம்பெற்றது. எதிர்வரும் 6ஆம் தேதி இது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ளும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டிருப்பதாக என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையாத எந்தவொரு விடயம் தொடர்பாகவும் சாட்சி அளிக்க தயார் என்று அமைச்சர் சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மருதமுனையை மையப்படுத்தி நட்பட்டுமுனை, பெரிய நீலாவணை என்பனவற்றை இணைத்து புதிய பிரதேச செயலகம் ஒன்றை உருவாக்கும் விடயம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஒன்றுகூடல் இடம்பெற்றுள்ளது. கல்முனை மாநகர முதல்வர் AM ரகீப் தலைமையில் மருதமுனை பொது நூலக கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பள்ளிவாசல் நிர்வாகத்தினர், வர்த்தகர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பிரதேச செயலக விடயம் தொடர்பாக கொழும்பில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்புகள் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீஸ் எடுத்துரைத்தார். எந்தவொரு சமூகத்திற்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு கல்முனை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுவதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 3376 மில்லியன் ரூபாவுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்க அதிபர் நாகலிங்கன் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். தேசிய கொள்கைகள், பொருளாதார விவகாரங்கள், மீள்குடியேற்றம் மற்றும் வடக்கு மாகாண அபிவிருத்தி அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக மீளாய்வு செய்யும் கூட்டத்தில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சுமார் 2441 அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இந்த கூட்டத்தில் மீள்குடியேற்றம், பனை உற்பத்தி, கிராம அபிவிருத்தி, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம், விவசாயம், கால்நடை, நகர அபிவிருத்தி உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டன. ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்மாவே சேனாதிராஜா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பட்டதாரிகள் தமக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு நகரிலுள்ள காந்தி பூங்காவுக்கு முன்னால் கூடிய பட்டதாரிகள் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வெளிவாரி பட்டதாரிகளையும் உள்வாங்கி அவர்களுக்கும் தொழில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழந்திரனும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 1800 வேலையற்ற பட்டதாரிகள் உள்ளனர். வடமாகாணத்தில் உள்ள தொழிலற்ற பட்டதாரிகள் தமக்கு நிரந்தர நியமனங்கள் கிடைக்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயத்தை கவனத்திற்கு கொண்டு வந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜாவும் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக கருத்து வெளியிட்டார். 16ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு வேலைவாய்ப்புகளை பொறுத்து 17ஆம் ஆண்டு ஆட்களை உருவாக்கப்படும். அதை விட இன்னொரு முக்கியமான இடம் இருக்கிறது. இந்த பட்டம் பெறுபவர்களில் வெளிவாரி பட்டதாரிகள் அவர்களும் சமமான அந்தத்தை கொண்டவர்கள். வேலையற்றவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு குறிப்பாக இந்த போர்களால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக வேலைவாய்ப்பு முழுமையாக வழங்கப்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பான முறையில் தமது கடமைகளை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 7 போலீஸ் பிரிவுகளில் இருந்து இவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். மாவட்டத்தில் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் இவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றியுள்ளனர். கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. மதுபானம், போதைப்பொருள் தடுப்பு போன்ற கடமைகளிலும் இவர்கள் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார்கள். வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் விஜய் குணவர்தன, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கணேசநாதன் உட்பட பல அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த மாதங்களாக நிலவும் வறட்சி காரணமாக நன்னீர் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்ட பல மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 6 மாதங்களாக மழை இன்மையினால் மன்னார் மாவட்டத்தில் விவசாயம் உட்பட கால்நடை மற்றும் நன்னீர் மீன்பிடித்துறைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள நீர்நிலைகளும் வறண்டு போயுள்ளன. மீன்களும் இறந்துள்ளன. முதலைகளும் சிறளவு நீர் காணப்படும் பகுதிகளுக்கு நுழைவதால் மீனவர்களுக்கு பெரிதும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதிகளவு நீர் காணப்படும் கட்டுக்கரை குளப்பகுதியில் தற்போது மாடுகள் மேயும் அளவிற்கு நீர் வற்றி போயுள்ளது. நாங்கள் 30-40 வருடங்களாக மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றோம். எமது கட்டுக்கரை குளத்திலே ஒவ்வொரு வருடம் நீர் வற்ற நிலையை காணப்படுகின்றது. 786 மீனவர்கள் இந்த கட்டுக்கரை குளத்திலே மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கஷ்டத்திலும் வறட்சியிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீரியல் வளம் துறையிடம் அறிவித்தும் அவர்களும் எதுவும் நிவாரணங்களோ மானியங்களோ எதுவும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. 3-4 வருட காலமாக எங்களுக்கு மீன் ரொம்ப குறைவு. தண்ணீர் பற்றாக்குறையினால எங்களுக்கு 50 கிலோவுக்கு மேற்பட்ட மீன்களை நாங்கள் பிடித்து கொண்டு இருந்த நாங்கள் இன்றைக்கு 5 கிலோ மீன் கூட பிடிக்கக்கூட தன்மையில் இருந்திருக்கும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த அதிகாரிகளும் எங்களை வந்து பார்த்து இந்த உதவிகளும் ஒரு நிவாரணங்களும் எங்களுக்கு எந்த வித உதவியும் அவங்க செய்யலை. மீன்பாடும் குறைவு அதனுடைய எங்களுக்கு கஷ்டம் தான். என்ன செய்கிற அண்டைக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு செய்யும். காத்தான்குடி நகரசபையில் கடமையாற்றும் 18 ஊழியர்களை தற்காலிக ஊழியர்களாக பதவி உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க காத்தான்குடி நகரசபை தீர்மானித்துள்ளது. தற்காலிக ஊழியர்களாக தரம் உயர்த்தப்படுவதை அடுத்து அவர்களது நாளாந்த சம்பளத்தையும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நகரசபையின் நிதி நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இன்றைய அமர்வில் தெரிவிக்கப்பட்டது. காத்தான்குடி நகரசபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது. நகரசபையின் தலைவர் SHM அஸ்வர் தலைமையில் இன்றைய அமர்வு இடம்பெற்றது. மலேக யுவதிகள் கலை பட்டதாரிகளாக மட்டும் நின்று விடாமல் ஆங்கில மொழி உட்பட ஏனைய தொழில்நுட்பத் துறைகளையும் சிறந்து விளங்க வேண்டும் என்று மத்திய மாகாண ஆளுநர் மைத்திரி குணரத்ன தெரிவித்துள்ளார். அழகு கலை மற்றும் தையல் கலையில் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு டிப்ளோமா சான்றிதழ் வழங்கும் நிகழ்வின் போது ஆளுநர் மைத்திரி குணரத்ன இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது இலங்கையில் புகழ்பூத்த பெண் எழுத்தாளரான கலாபூஷணம் ஷொல்லின் செல்வி ரூபராணி யோசப் நினைவு விருது வழங்கும் வைபவமும் இடம்பெற்றது. கண்டி இந்து கலாசார மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஆளுநர் மைத்திரி குணரத்ன தமிழ் மொழியிலும் உரையாற்றியிருந்தார். இந்த நிகழ்வின் போது எழுத்தாளர்கள் பலரும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர்.
வவுனியா பம்மைமடுவில் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்திற்கு சொந்தமான பகுதி தீப்பிடித்து எரிந்துள்ளது. கடும் வெப்பம் மற்றும் கடும் காற்று என்பவற்றினால் இந்த தீ வேகமாக பரவியுள்ளது. சில வேளைகளில் கவனையீனமாக மனிதர் செயற்பாடுகளினால் இந்த தீ ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. தீ தொடர்ந்தும் பரவுவதை தடுக்க வவுனியா நகரசபை, தீயணைப்பு படையினர், பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் மக்கள் ஆகியோர் இணைந்து கடும் முயற்சி எடுத்தனர். இந்த தீயினால் மரங்கள் உட்பட உயிரினங்களும் அழிந்துள்ளன. மட்டக்களப்பு பவனிதேவு உன்னிச்சை நெடியமடை கிராமங்களில் இன்று அதிகாலை ஊடுருவிய காட்டு யானைகள் அங்குள்ள பயிர்களையும் தென்னை மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளன. காட்டு யானைகளின் ஊடுருவல் இந்த கிராமங்களில் அடிக்கடி ஏற்படுகின்றது. இதனால் கிராமிய மக்கள் இரவு நேரத்தில் தமது பிள்ளைகளுடன் தூக்கமில்லாமல் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த யானைகளை காட்டின் தூரப்பகுதிக்குள் துரத்திவிடும்படி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுள்ளனர். காட்டு யானைகள் காரணமாக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சார வேலிகளும் உடைந்திருப்பதுடன் அவற்றை திருத்தி தருமாறும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தென் மாகாணத்தில் நிர்மாணிக்கப்படும் மிகப்பெரிய சுற்றுலா ஹோட்டல் கட்டட தொகுதியின் 2ஆம் கட்ட நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. 20 மாடிகளை கொண்ட இந்த ஹோட்டல் கட்டட தொகுதியில் 512 அறைகள் அடங்குகின்றன. பலபிட்டிய ரந்தோபி பிரதேசத்தில் ஹோட்டல் நிர்மாணிக்கப்படுகின்றது. செயற்திட்ட சுற்றுலா துறையின் முன்னோடியான இண்டோலா கம்பெனி இதற்காக 600 பில்லியன் ரூபாவை முதலீடு செய்துள்ளது. முதல் கட்ட நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. சர்வதேச தரத்திலான உணவகம், விளையாட்டு திடல், நீச்சல் தடாகம், வர்த்தக கட்டட தொகுதி என்பனவும் ஹோட்டலில் அடங்குகின்றன. இதன் மூலம் 1000 நேரடி மற்றும் மறைமுக தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2ஆம் கட்ட நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் இண்டோலா கம்பெனியின் பணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துக்கு முன் மனிதர்கள் சமுத்திரங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். ஆனால் இதுவரை மொத்த சமுத்திரத்தில் 5% குறைவான பகுதியே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிய வந்துள்ளது. இது கடலில் வாழும் உயிரினம் ஒன்று மனிதன் தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வாகும். நீர்நாய் ஒன்று சமுத்திரத்தின் மிகவும் ஆழமான பகுதியில் சுழியோடி ஒருவரை நீண்ட காலமாக அவதானித்து வந்துள்ளது. வட இங்கிலாந்து கடலில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பெண் பர்மிலா என்ற மருத்துவ நிபுணர் கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்பாக சுமார் 18 வருடங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டவர் ஆவார். இவர் சுழியொலியாக சிறந்த அனுபவத்தையும் பெற்றவருமாவார். சிலாபம் உடப்பு கரையோரம் பெரிதும் கடலரிப்புக்கு உள்ளாகி வருகின்றது. இதனால் கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த பல மீனவ வாடிகள் கடலில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. கரையோரத்தை அண்மித்த பல பகுதிகளும் சேதமடைந்துள்ளன. மீன்பிடிகளை நிறுத்தி வைப்பதற்கு முடியாத நிலை உள்ளது. கரையோர பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்த கட்பாறைகளும் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினைக்கு துரித தீர்வு பெற்றுத் தருமாறு மக்கள் உரிய அதிகாரிகளை கேட்டுள்ளனர். செய்திகள் நிறைவில் சாராம்சம். மரண தண்டனையை நிறைவேற்றும் தமது தீர்மானத்திற்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தமையால் போதைப்பொருள் வெற்றி களிப்பில் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. உயர்தர மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அடுத்த மாத இறுதியில் டெப் கணினிகளை வழங்க அரசாங்கம் தீர்மானம். நிந்தவூரில் 10 மாதமே நிறைந்த இரட்டை குழந்தைகள் கோமாக படுகொலை. எசல பெரஹரவை முன்னிட்டு கண்டி மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதியின் அரசாங்கத்தில் மற்றொரு உயர்நிலை அதிகாரி தமது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானம். இத்துடன் தேசிய செய்தி ஒலிபரப்பு முடிவடைகின்றன. நாம் என்றும் உங்களோடு இணைந்து உங்கள் விவகாரங்களை கவனம் செலுத்த காத்திருக்கிறோம் என்பதை மக்களுடன் அறிவித்திருக்கிறோம். வணக்கம்.